ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்டர் வாட்டர் வெல்டிங் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அண்டர் வாட்டர் வெல்டிங்கில் வரக்கூடிய ஒரு சில பேசிக்கான விஷயங்களை நான் இதில் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிறங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதை வந்து ஹை ப்ரெஷர் அண்டர் வாட்டர் வெல்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் வந்து ஆஃப் ஷோரில் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு இன் சர்வீஸ் ரிப்பேர் ரிமூவல் ப்ரொசீஜர் தான் இந்த அண்டர் வாட்டர் வெல்டிங். இப்போ பொதுவாக வந்து நிலத்தில் வந்து வெல்டிங் அடிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஃபேப்ரிகேஷனாக இருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும், ஈவன் வந்து ரிப்பேராக கூட இருக்கலாம். பட் வந்து இது வந்து ஆல்ரெடி ஆஃப் ஷோர் உள்ளே வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்த ஒரு ஒரு ஷிப் ரிப்பேரு அல்லது ஒரு சப்சி பைப்லைன், அப்புறம் இது போக வெசல், ஆஃப்ஷோர் ஸ்ட்ரக்சரல்ஸ், இதில் வரக்கூடிய அந்த ரிப்பேர்ஸ் வந்து ரிமூவல் பண்ணுறது தான் வந்து இந்த அண்டர் வாட்டர் வெல்டிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் பொதுவாக வந்து நான் எல்லா வீடியோலையுமே சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும், ஒவ்வொரு ஃபேப்ரிகேஷனுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பைப்லைனுக்கு ஒரு கோட் இருக்கும், அப்புறம் பைப்பிங்க்கு ஒரு கோட் இருக்கும், அதுக்கு வர வெல்டிங்க்கு ஒரு கோடு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் இதில் வரக்கூடிய கோடு என்ன ஸ்டாண்டர்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா AWS D3.6M அப்படிங்கிற ஒரு வெல்டிங் கோடு தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த கோடில் வந்து என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அண்டர் வாட்டர் வெல்டிங்க்கான வெல்டர் குவாலிஃபிகேஷன், NDT மெத்தட்ஸ், அப்புறம் அதோட இன்ஸ்பெக்ஷன், இது பற்றின எல்லா விஷயமே வந்து அதில் சொல்லியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து என்னென்ன மாதிரியான வெல்டிங் எலக்ட்ரோட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. பொதுவாக அண்டர் வாட்டர் வெல்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ட்ரை வெல்டிங், இன்னொன்று வந்து வெட் வெல்டிங். ட்ரை வெல்டிங் அப்படிங்கிறது வந்து கடலுக்குள்ளே வெல்டிங் அடிக்க போகிறோம். பட் அந்த வெல்டுக்குள்ளே வந்து எந்த ஒரு தண்ணியும் வந்து போக போகிறதில்ல. வெட் வெல்டிங் அப்படிங்கிறது வந்து டைரெக்டாக தண்ணியோடையே சேர்த்து வந்து வெல்டிங் அடிக்கிறது தான் வந்து வெட் வெல்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இந்த ட்ரை வெல்டிங்கை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹைப்பர்பேரிக் ஃபேப்ரிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹைப்பர்பேரிக் ஃபேப்ரிகேஷன் அப்படிங்கிறது ஒரு ட்ரை வெல்டிங் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது ஆக்சுவலி எப்படி அப்படின்னா வந்து ஒரு மெக்கானிக்கல் பேரியர், அதை வச்சு சுற்றி நம்ம எந்த இடத்துல வெல்டிங் அடிக்க போகிறோமோ அந்த இடத்த சுற்றி கவர் பண்ணிடுவாங்க. இது எந்த மாதிரியான ப்ரொசீஜர் அப்படின்னா, நான் ஏற்கனவே வந்து பேக் பர்ஜிங், வெல்டு பர்ஜிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப்பில் வந்து வெல்டிங் அடிக்கும்போது அதிகமான ஹீட் வந்து அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் படும்போது அந்த குரோமியம் கான்டென்ட்லாம் வெளியாகும்போது ஆக்சிஜன் உள்ளே பூந்துச்சு அப்படின்னா ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். ஸோ இதனால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஸ்டெயின் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பர்ஜிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்போம். அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட சேம் டிட்டோ, ஒரு புரிதலுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மெக்கானிக்கல் பேரியரை வச்சு அந்த நம்ம எந்த இடத்துல வெல்டிங் அடிக்க போகிறோமோ அந்த இடத்த சுற்றி அடைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஹீலியம் ப்ளஸ் ஆக்சிஜன் கேஸ் வந்து சப்ளை பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் வந்து ஆர்கான் கூட வந்து சப்ளை பண்ணாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, உள்ளே இருக்கக்கூடிய வாட்டர் ஃபுல்லாக வெளியே எலிமினேட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து உள்ளே எந்த ஒரு வாட்டர் வந்து உள்ளே பூராது. ஸோ உள்ளே வந்து இடம் வந்து ஃபுல்லாக ட்ரையாக தான் இருக்கும். இதைத்தான் வந்து ட்ரை வெல்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரை வெல்டிங்கில் வந்து அவங்க என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய மெத்தட்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணலாம். பட் எல்லோரும் பெரும்பாலும் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய வந்து டிக் வெல்டிங் ப்ரொசீஜர் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு வெல்டிங் ப்ராசஸ். நீங்கள் சிசி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் சாப்டர் 12 வந்து அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. நான் கூட வந்து அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கிறேங்க. இதுவே வந்து வெட் வெல்டிங் ப்ராசஸ் அப்படின்னா வந்து டேரெக்டாக தண்ணி உள்ளே, அதாவது இந்த ஸ்லைடில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி டேரெக்டாக தண்ணி உள்ளே போய் வெல்டிங் அடிக்கிறது தான். தண்ணிக்கும் பைப்புக்கும் எலக்ட்ரோடுக்கும் டேரெக்ட் கான்டாக்ட் இருக்கும். இது வந்து எந்த மாதிரி இந்த ப்ராசஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா, இதில் பெரும்பாலும் வந்து யூஸ் பண்ணக்கூடியது வந்து FCAW ப்ராசஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் காமனாக யூஸ் பண்ணக்கூடியது SMAW ப்ராசஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நார்மலாக வந்து எலக்ட்ரோட்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து இங்கே வெல்டிங் அடிக்கிறாங்க. பட் இந்த இன்சுலேஷன், அந்த கேபிளாக இருக்கட்டும், வெல்டிங்கான கேபிளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இன்சுலேட் பண்ணியிருப்பாங்க. இதில் யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரோடில் வந்து பார்த்தா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கோட்டிங் இருக்கும். அது வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங். அது பொதுவாக வந்து இந்த SMAW ப்ராசஸில் வரக்கூடிய எலக்ட்ரோட்ஸில் வந்து ஒரு நடுவில் வந்து ஒரு அயன் ராட் இருக்கும். அதுக்கு மேலே வந்து ஃப்ளக்ஸ் கோட்டிங் இருக்கும். அது வந்து நம்ம ஏற்கனவே வந்து சில வீடியோக்கெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அடிஷ்னலாக ஒரு வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் ஒன்று இருக்கும். அது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஷீல்டிங் கேஸ் வந்து ஆல்ரெடி அந்த ஃப்ளக்ஸில் இருந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து நார்மலாகவே வந்து 7018 எலக்ட்ரோட்ஸ்லேயே வந்து வெளியாகக்கூடிய அந்த கேஸ் தான். இது அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஏர் வந்து உள்ளே பூந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த CO2 வந்து ரிலீஸ் ஆகும். இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கோட்டிங் கொடுத்துருக்கனால இன்னும் அதில் வந்து அந்த பபுள்ஸ் வந்து க்ரியேட் ஆகும்.
க்ரியேட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து அது உள்ளே போக முடியாது. பட் இங்கே யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரோடு என்ன அப்படின்னா 6010 அப்படிங்கிற எலக்ட்ரோடு தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து நம்ம சிசிபியில் நம்ம பார்த்துருப்போம், இந்த வெல்டிங் கன்சியூமபிள்ஸில் வந்து சொல்லியிருப்பாங்க, எலக்ட்ரோட்ஸில் வந்து லாஸ்ட்டாக வரக்கூடிய டிஜிட் அந்த 0 1 2 3 அப் டு 8 வரை வரும். இதில் வந்து 0 1 2 அப்படிங்கிறது வந்து செல்லுலோசிக் எலக்ட்ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. 2 3 4 இதெல்லாம் வந்து ரூட்டல் எலக்ட்ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வரக்கூடியதெல்லாம் வந்து பேசிக் எலக்ட்ரோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து செல்லுலோசிக் எலக்ட்ரோட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அதில் ஹைட்ரஜன் கான்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். பட் இந்த இடத்துல வந்து அந்த எலக்ட்ரோடு தான் யூஸ் பண்ணணும். பிகாஸ் அதில் வந்து ஒரு மெயினான பாசிட்டிவான பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து இதில் வந்து அந்த ஃபியூசன் கெப்பாசிட்டி, அதாவது இப்போ ஒரு எலக்ட்ரோடு வந்து மெல்ட் ஆகி பேரண்ட் மெட்டீரியலோடு போய் ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா அது லிக்யூட்லேருந்து சாலிட் ஸ்டேட்டுக்கு போகுது. அந்த போகக்கூடிய அந்த வெலாசிட்டி வந்து பேசிக் எலக்ட்ரோடை விட இந்த செல்லுலோசிக் எலக்ட்ரோடில் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் நிறைய இடத்துல வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. சில அந்த ஸ்டவ் பைப்பிங் அந்த மாதிரி விஷயங்களில் கூட வந்து அதை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் இதில் ஹைட்ரோஜன் கான்டென்ட் அதிகமாகவே இருந்தாலும் ஒன்றும் தேவையில்லை, பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா வெளியே வந்து வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ப்ரொசீஜர், அதாவது இந்த அண்டர் வாட்டர் வெல்டிங்கில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஒரு வெல்டருக்கான ப்ரொசீஜர் என்னென்னா அவருக்கு AWS சர்டிஃபிகேஷன் இருக்கணும். அப்புறம் கண்டிப்பாக வந்து டைவிங் சர்டிஃபிகேஷன் வந்து இருக்கணும். இந்த ஸ்கியூபா டைவிங் அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த சர்டிஃபிகேஷன் இருக்கணும். அது யார் ஃபிட்டராக இருந்தாலும் சரி, வெல்டராக இருந்தாலும் சரி, இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த சர்டிஃபிகேஷன் வந்து இருக்கணும். இந்த வெல்டிங் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு பார்த்தா இதில் வந்து ஒரு 4 டைப்பான கோர்ஸ் இருக்கும். 3.1U, 3.2U, 3.3U, அப்புறம் 3.4U, இந்த மாதிரி 4 டைப்பான கோர்ஸ் இருக்குது. இந்த கோர்ஸ் வந்து சாதாரணமாக CC 3.1 விட ஒரு 2 டைம் வந்து அதிகமான காஸ்ட்டு. பட் அது முன்ன இந்தியாவிலலாம் அவைலபிலிட்டி இருந்துச்சு, இப்போ வந்து கிடையாதுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய வெல்டர்ஸுக்கு வந்து டியூட்டிலாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா 1 மந்த் ஆன் 3 மந்த் ஆஃப். நம்ம பொதுவாக 28 கேள்விப்பட்டிருப்போம், அப்புறம் வந்து 42 கேள்விப்பட்டிருப்போம். பட் இங்கே அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா இப்போ நான் முதல் சொன்ன மாதிரி அந்த மெக்கானிக்கல் பேரியர் உள்ள ஒர்க் பண்ணுறவங்கலாம் வந்து உள்ளே எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கும். ஸோ வந்து அவங்க 1 மந்த் கண்டினியூவாக வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னா லைஃப் லாங் வந்து நீடிக்க முடியாது. அதனால் 1 மாதம் தான் வேலை, 3 மந்த் வந்து ஆஃப் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. இதில் வந்து சேலரிலாம் வந்து சாதாரண வெல்டர்ஸுக்கே வந்து ஒரு நார்மலாக ஒரு ஆன்ஷோர் ஒரு ரிஃபைனரியில் ஒர்க் பண்ணக்கூடிய மேனேஜருக்கான சேலரி கூட இந்த வெல்டருக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் சேலரி ரொம்ப ஹை, அப்புறம் ரிஸ்க்கும் ரொம்ப ஹை. ஆஃப்ஷோர்னாவே வந்து ரிஸ்க் ரொம்ப ஹை தான். இது போக வந்து இந்த வெல்டிங் இன்ஸ்பெக்ஷன் விஷுவலாக இருக்கட்டும், NDT மெத்தட்ஸ் எல்லாமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். இது எல்லாமே நம்ம வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா AWS D3.6M அந்த கோடை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.